நான் இஸ்ரேல் சென்று எருசலேமில் உள்ள சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் முன்பாக உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன், உங்களை ஆசீர்வதிக்கும்படி அங்கிருந்து நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு ஜெயராணி ஆண்டி சொல்றாங்க. ஒரு கஷ்டம்னா எல்லாரும் எருசலேமை நோக்கி தான் அந்த காலத்தில் ஜெபம் பண்ணுவாங்களாம். அதுபோல நாமளும் ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க அந்த வீடியோ பார்ப்போம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இந்த ஜெபத்தை சொல்லி பிரதிஷ்டை பண்ணுகிறார். இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இந்த வார்த்தையின்படியே கடந்த நாட்களில் நாங்கள் எருசலேமுக்கு கடந்து சென்றிருந்தோம். அங்கே தேவாலயம் இருந்த இடத்திலே தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்காக அடியார்கள் தேவனை நோக்கி கரங்களை ஏறெடுத்து இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்திருக்கும், உம்முடைய செவிகள் கவனித்திருக்கும் என்று சாலமோன் சொன்னாரே, அதை போல ஆண்டவரே இரவும் பகலும் இந்த ஸ்தலத்திலே உம்முடைய கண்கள் திறந்திருப்பதால் இங்கிருந்து நான் என் ஜனத்திற்காய் ஜெபிக்கிறேன், அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் உங்களை நினைத்து உங்களுக்காக ஜெபங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களை, இது நிமித்தமே அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை நோக்கி எந்த தேசத்தில் சிறைப்பட்டு கிடந்தாலும் மக்கள் எருசலேமை நோக்கி ஜெபிப்பார்களாம். தானியேல் தன் பலகனி கதவுகளை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபித்தார். ஏன் தெரியுமா? அங்கிருந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். சரி, இன்றைக்கு நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்திற்குள் இருந்து வருகிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். இன்றைக்கு எல்லா பிரபலமான ஊழியர்களும் கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே எருசலேமுக்கு போயிட்டு வராங்க. அன்று இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தால் தான் இவங்களுக்கு அதை நம்புவாங்க. அங்கே போனால் தான் இவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு ஒரு நினைப்பு. அதனால் ஓரளவுக்கு காணிக்கா காசு தேர்ந்த பிறகு இவங்க எல்லாரும் எருசலேமுக்கு இஸ்ரேலுக்கு பயணம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மோகன் சில்லாசஸ் தான் அதிக அளவு போயிருக்கிறார். இதில் பிரபலங்கள் எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எருசலேம் போயிட்டு வந்தது தான் ஒரு பெரிய ஊழியக்காரன் எல்லாம் நினச்சிக்குவாங்க, நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். எருசலேம் போலன்னா ஒரு மதிப்பு இல்லை, ஊழியக்காரங்கன்னா எருசலேம் போய்தான் ஆகணும். அதனால் சமுதாயத்தில் இந்த பாஸ்டர்கள் மத்தியில் நமக்கு ஒரு மதிப்பு வேணும்னா எருசலேம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. இந்த ஜெயராணியும் அதில் ஒருத்தர் போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அங்கேருந்து தான் ஜெபம் பண்ணுறாரு. அங்கேருந்து ஜெபம் பண்ணது ஆசீர்வாதம் கிடைக்குமா அந்த நினைப்பில் இன்னைக்கு அவருடைய சபை மக்களுக்கு வேண்டிக்கிறாரு. இந்த உலக மக்களுக்காக வேண்டிக்கல, அங்கே போயும் அவர் சபை மக்களுக்கு மட்டும்தான் வேண்டிக்கிறார். இந்த மாதிரி அவருடைய போக்கு இருக்குது. அந்த காலத்தில் கஷ்டம்னா எருசலேமை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த காலத்தில் அந்த சாலமோன் தேவாலயம் முழுசாக கிடையாது, ஏதோ ஒரு சுவர் மட்டும் இருக்குது. அங்கே போயிட்டு நின்று அதை தொட்டு ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி சாலமோன் தேவாலயம் முழுசாகவே இல்லை. அங்கே யாரும் இந்த காலத்தில் உலகின் எந்த பகுதியில் இருந்தோம் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணல. அவங்களுக்கு இன்றைக்கி மற்றவங்களுக்கு மக்கள் நமக்கு இன்றைக்கி எந்த பக்கம் ஓடுறேன்னே நமக்கு தெரியாது. காலையில் எழுந்த உடனே யாரை பார்க்குறோம், என்ன பண்ணுறோம், ஏன்னு தெரியாது. அவங்கவுங்க ஓடி அர்ஜென்ட் தெரிஞ்சுட்டா வேலைகளுக்கும் கல்லூரி தலங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் ஓடின்னு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரிலாம் யாரும் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுறது இல்லை. இங்கே இன்றைக்கி நம்ம எருசலேம் என்றால் அது ஒரு ஆலயம், அந்த ஆலயம் இல்லை. ஆனால் இங்கே பல ஆலயங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது. உலகம் முழுதும் பல ஆலயங்கள் இருக்குது. என்ன ஆலயம் இருக்குது? அந்த எருசலேம் தேவாலயத்தில் வடிவமைப்பை உணர்த்தும்படியான ஆலயங்கள். எருசலேம் தேவாலயம் எதனுடைய ஒரு அமைப்புன்னா மனிதனுடைய அமைப்பு. அது ஒரு அமைப்பை கொடுக்குறாரு, ஒரு அளவீடு கொடுக்குறாரு. எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு சாலமோன் தாவீது கிட்ட ஒரு கொடுக்குறாரு. அது சாலமோன் தான் அந்த தேவாலயத்தை கட்டுறாரு. அந்த அளவீடுகள் பிரகாரம் தான் அந்த தேவாலயம் கட்டப்படுது. அதுக்கப்புறம் அது எதிரிகளால் அழிக்கப்படுது. அந்த கட்டிடங்களுக்கு அப்பவே முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த பைபிள் இந்த கட்டிடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த கட்டிடம் சாலமோன் கட்டிய தேவாலயம் ஆலயம் எதை குறிக்குதுன்னா நம்முடைய அங்கத்தின் அளவீடுகளை தான் குறிக்குது. நம்முடைய சரீரம் எப்படி எந்த அமைப்பில் அங்கே உருவாகி இருக்குதோ நம்முடைய சரீரம், அது போல தான் அங்கே பிரகாரங்களும் பலிபீடங்களும் இதெல்லாம் அங்கே உருவாச்சு. ஒரு அளவீடின் பிரகாரம் தான் அந்த நீளம் அகலெல்லாம் ஏற்பட்டது. இன்னைக்கு எல்லாமே நமக்கு அளவீடு தான். காதுக்கு கண்ணுக்கு அளவீடு எல்லாம் ஒரு அளவீடு தான் நம்ம உருவாக்கப்படுறோம். கொஞ்சம் கோடியாக போயிடுச்சுன்னா மேட்ரு முடிஞ்சது நம்ம கதை. எப்படி வாய் கொஞ்சம் கோடியாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பேச்சு வராது. பல்லெல்லாம் சரியாக இருக்கணும். இப்படி ஒரு அளவீடுகளால் தான் நம்ம சரீரமானது உருவாக்கப்படுது.
அதுதான் இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அளவீடு கொடுக்குறாரு. ஆனால் இந்த கட்டிட சபையில் பாருங்க, சாலமோன் கட்டிய தேவாலயம் போல எந்த அளவீடும் இங்கே வச்சு கட்டுறது கிடையாது. ஒரு ஸ்கொயர் டைப்பில் கட்டிட்டு போயினே இருக்காங்க. அது மேலே ஒரு ஓடை போட்டு அன்றைக்கி அது ஒரு சர்ச்சையாக வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கர்த்தர் இந்த சரீரத்தை மையமாக வைத்து தான் அந்த அளவீடை கொடுக்குறாரு. இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்டடத்துக்கு ஒரு அளவீடு, அந்த மரங்கள் எல்லாம் ஒரு விலை உயர்ந்த மரங்கள் கொண்டு நம்ம கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் போடுறாரு கர்த்தர். அப்போ பாருங்க, அது ஆலயத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே கட்ட வைக்கிறாங்க. அது எதனாலன்னா நம்முடைய சரீரத்தை அந்த அளவீடுகள் குறிக்குது. அப்படின்னா பாருங்க, நம்முடைய சரீரமானது எவ்வளோ முக்கியம். அந்த கட்டிட சபைகள் முக்கியம் அல்ல. அதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு அளவீடை கொடுத்துட்டு இது மாதிரி உலகமெல்லாம் கட்டுங்கன்னு சொல்லலை. உதாரணத்துக்கு ஒரு ஆலயம், கட்டிட ஆலயத்தை அங்கே கட்ட வைக்கிறாரு சாலமோனை. அந்த உதாரணமான அளவீடுகள் தான் நம்முடைய உடலின் அளவீடுகள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கட்டிட ஆலயங்களுக்கு ஓரம் நம்ம சரீரத்தை, அங்கத்தை நம்ம அழிச்சிட்டு கட்டிட ஆலயங்களுக்கு ஓடி இன்னைக்கு பல நேரங்களில் செலவிட்டு நம்முடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நம்முடைய உறுப்புகளை சரியாக பார்த்துக்கிறது கிடையாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த பைபிள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, நம்முடைய உடலுக்கும் அங்கத்திற்கும் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் வைக்கிறாங்க அளவீடுகள். அப்போ கட்டிடம் முக்கியமல்ல, இங்கே சாலமோன் கட்டிய கட்டிடம் முக்கியமல்ல, அந்த அமைப்பு எதோட ஒத்து போகுது அதுதான் அங்கே முக்கியம். நம்முடைய சரீர அமைப்பு தான் அந்த சாலமோன் கட்டிய தேவாலயத்தோட அளவீடோட ஒத்து போகுது. அதனால நாம இந்த கட்டிட ஆலயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்கிறது இந்த பைபிள் ரகசியம் அறிவுரை. இன்னைக்கு இதெல்லாம் உணர்றது கிடையாது. நானும் இஸ்ரேல் போறேன்னு சொல்லிட்டு பல லட்சங்களை ஆயிரங்களை செலவிட்டு போறாங்க. ஒரு ஏழைக்கு இங்கே உதவுவது கிடையாது, கஷ்டப்படும் உறவினர்களுக்கு 10 காசு கொடுக்கறது கிடையாது. அது சபை வைத்திருக்கும் பாஸ்டர்கள் அல்லாத விசுவாசிகளும் இப்போ நிறைய பேர் போகிறாங்க, சபை உறுப்பினர்கள் நிறைய பேர் போகிறாங்க, கொஞ்சம் காசு உள்ளவங்க போகிறாங்க, போயிட்டு வராங்க. ஆனால் அவர்கள் ஒரு ஏழைக்கு உதவுவது கிடையாது, கஷ்டப்படும் உறவுகளுக்கு உதவுறது கிடையாது. இங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு உதவுறாங்க, உடன் இருக்கும் கண்ணால பார்க்கும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு உதவுவதில்லை. நண்பர்களே, அன்று எருசலேமை நோக்கி ஜெபம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம எதை நோக்கி ஜெபம் பண்ணோம்? இந்த ஜெபம் என்றது கல்வி, எருசலேம் தேவாலயம் என்றது நம்முடைய அங்கம். அப்போ ஒரு கஷ்டம்னா அந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி தான் ஜெபம் பண்ணாங்க. இந்த எருசலேம் ஆலயம் என்றது நம்ம அங்கம். நம்ம ஆலயத்தில் அறிவு என்றது இருக்குது. அந்த அறிவு கல்வி அறிவை பெற்றுக்கொள்கிறது. இதுதான் ஒரு கஷ்டம் தீர வேண்டும் என்றால், நம்முடைய கஷ்டம் பண கஷ்டம் தீர வேண்டும் என்றால் அந்த கல்வி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பால் உணர்த்துகிறது இந்த சாலமோன் கட்டிய தேவாலயமும் கர்த்தர் கொடுத்த அந்த அளவீடுகளும். நம்முடைய அங்கத்தை சரியாக பார்த்து கொண்டு ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு அறிவை வளர்த்து கொண்டு நம்முடைய பண கஷ்டம் மன கஷ்டம் அநேக தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். வெறும் பைபிளை மட்டுமே படிச்சுட்டு பைபிளுக்கு வசனத்துமே ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது. கடவுளை ஆராய்ச்சி பண்ண இங்க நமக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அவர் எத்தனை கடவுளை, அது எப்போ பிறந்தாரு, பைபிளை யார் எழுதுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சி. நம்மை ஆராய வேண்டும், நம் உடலை ஆராய வேண்டும், நம் அறிவை ஆராய வேண்டும், நம் உடல் உறுப்புகளை ஆராய வேண்டும். இதெல்லாம் யார் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க? மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பாஸ்டர்களுக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருப்பார். இந்த சரீரம் எப்படி அது பிரச்சனைக்குள்ளாவது பாதிப்புக்குள்ளாவது அதை எப்படி சரி பண்ணுறது, பாதிப்பு வராது எப்படி அதை பார்த்துக்கிறது, அதெல்லாம் இந்த பாஸ்டருக்கு தெரியாது. பைபிளில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த சாலமோன் கட்டி தேவாலயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அங்கே கட்டினாரு. அதுபோல் நம்ம சரீரத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நமக்கு நம்மோட உடம்போட ஒத்துப்போத அந்த அளவீடுகள், சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் அளவீடுகள். ஆனால் நம்முடைய சரீரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்முடைய சரீரத்தை அலட்சியம் பண்ணுறோம். பைபிள் என்ற ஒரு பேரால் அலட்சியம் பண்ணுறோம். இயேசு என்ற பேரால் நம்முடைய உறுப்புகளை அலட்சியம் பண்ணுறோம். நம்முடைய ஆரோக்கியத்தை அலட்சியம் பண்ணுறோம். இந்த ஆலயம் என்ற பேரில், கட்டிட ஆலயம் என்ற பேரில் இதெல்லாம் ஒரு ஏற்கு மாறாக நடக்குது. மனிதனுக்கு பயனில்லாத விஷயத்தை தான் ஒரு ஆர்வமாக செய்கிறாங்க இந்த கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும்.
எல்லாருமே சொல்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே சொல்கிறேன். யாருமே வந்து ஒரு நமக்கு பயனுள்ள விஷயத்தை மையமாக வச்சு அந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. நம்ம வாழ்க்கையே வேதம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த அந்த வேதத்தில் எழுதி வச்சுக்குது. ஏன்னா நம்ம சாலமன் கட்டிட்டு தேவாலயத்தையே போய் தொட்டுக்கின்னு, இங்கே ஊருக்கு ஒரு ஆலை கட்டிட்டு ஆலைகளை ஏற்படுத்திக்கின்னு அங்கே போய் நம்ம அல்லேலூயா ஆமேன்னு சொல்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. பைபிள் அது விரும்புறதும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இங்கே நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய அங்கத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். கல்வி அறிவை அதை தான் உணர்த்துகிறது இந்த விஷயங்கள் எல்லாம். நண்பர்களே, இது போன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு நாம் செயல்பட்டு வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.